கூடியிருக்கிற குழந்தைகள் அத்தனை பேருக்கு ஒன்று சொல்கிறேன். நான் என்ன சொல்லுகிறேன் என்றால், குழந்தையிலிருந்து பெரியவங்க வரைக்கும் படிக்க தெரிஞ்சவங்க, எழுத தெரிஞ்சவங்க, குறளை தினம் ஒரு குறள் படிங்க. திருக்குறளை தினம் ஒரு குறள், 1330 குறள்ல ஒரு குறள் ஒரு நாளைக்கு படிங்க. இந்த குறளை ஒன்று விடாம ஒரு வருஷத்துக்கு தினம் ஒன்றா படிச்சாயிரும். ஆனால் எல்லாருமே இந்த குறளை பொய்யாமை ஆற்றின் அறம் பிற செய்யாமை நன்றுன்னு வள்ளுவன் சொல்றாரு. வேற எந்த தர்மமும் செய்ய வேண்டாம். ஒருத்தருக்கு முடியலையா ஒன்றும் செய்ய வேண்டாம். பொய் சொல்லாம இருந்தாலே எல்லா தர்மமும் செஞ்ச மாதிரி ஆகிப்போச்சு. பொய்யாமை ஆற்றின் மற்றவை செய்யாமை நன்று. அதாவது 1330 அருங்குறளும் பாயிரத்தினோடு பகர்ந்ததற்பின் போயொருத்தர் வாய் கேட்க நூலுளவோ. அப்புறம் போயொருத்தர் ஒன்றும் கேட்க வேண்டியது கிடையாது. மண்ணு தமிழ்ப்புறவர் ஆய்வாழ்த்த வீட்டிருக்கலாம்னு சொல்றார். அதனால நீங்க எல்லாம் திருக்குறளை பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுங்க. படிக்க தெரிஞ்சவங்க பெரியவங்களும் படிக்கக்கூடாதுங்கிறது இல்லை, நீங்களும் படிங்க. திருக்குறளை படிங்கன்னு நான் சொல்றேன். எல்லா நூல்களையும் படிங்க, திருக்குறளையும் படிங்க. திருக்குறள்ல எல்லாமே இருக்குது. ஆய கலைகள் 64 கலைகள் 64ல இந்த விளையாட்டு முக்கியம். ஆய கலைகள் 64 ஏய உணர்விக்கும் என்னம்மை தூய உருப்பழிங்கு போல்வாள் என் உள்ளத்தினுள்ளே இருப்பழிங்கு வாராது இடர். இந்த திருக்குறள், இந்த தமிழ் எந்த அளவுக்கு உங்க நெஞ்சில் இருக்குதோ உங்களுக்கு எந்த குறையும் வராதுன்னு சொல்றாரு. நான் சொல்லல, இது பெரியவங்க சொல்லி வச்சது இல்லையா? அதனால நீங்க எல்லாருமே குழந்தைகளுக்கு திருக்குறள் வாங்கி கொடுங்க, படிக்க சொல்லுங்க, நீங்களும் படிங்க. இந்த கொங்கு நாடு முன்னேறதுக்கு நல்ல மார்க்கத்திலேயே ஒருத்தர் ஒன்றும் நிமிஷம் பண்ண வேண்டாம், நம்மளை நாமளே திருத்தி மேலே போய்க்கலாம். அந்த அளவுக்கு எல்லாரும் சொல்லி உங்களை வேண்டி விரும்பி கேட்கிறேன். நமது மதிப்பிற்குரிய ஐயா அவர்கள் சொன்னது போல, அவர் சொன்ன வார்த்தைக்கு அடுத்த மறுநிமிடமே நமது மழலைச்செல்வம் துகிரா அவர்கள் ஒரு குறள் சொல்லுகிறேன் என்று வந்திருக்கார்கள். அடித்தாயன் வாழ்க்கை அது பண்பும் பயனும் அது குழல் இனிது யாழ் இனிது என்பர் தன் மக்கள் மழலை சொல் கேளாதவர். அந்த வாத்தியம் நல்லா இருக்கு, இந்த வாத்தியம் நல்லா இருக்கு, அது நல்லா இருக்கு, இது நல்லா இருக்குன்னா அது எப்படிப்பட்டவங்கன்னா, தங்க வீட்டு குழந்தையனுடைய மழல் குழந்தை சொல்ல நல்லா கேட்க தெரியாத வீதே அது நல்லா இருக்கு, இது நல்லா இருக்கும்பாங்க. ஆனா நம்முடைய குழந்தைன்னு இல்லை, எந்த குழந்தையா இருந்தாலும் சரி, குழந்தையினுடைய சொல்ல, அந்த மழலை சொல்ல கேட்க தெரியாதவங்க தான் அதை சொல்லுவாங்க. கேட்க தெரிஞ்சவங்களுக்கு வேற எங்கும் போக வேண்டியதில்லை, அந்த குழந்தையே போதும்.
இப்படியே குழந்தையே ஓடும். எல்லாமே குழந்தையுள்ள, அதாவது குழந்தையுள்ள பக்கத்தில் தெய்வம் இருக்கு. குழந்தையும் தெய்வமும், நான் சொல்ல, குழந்தையும் தெய்வமும் கொண்டாடும் பக்கம் இதுதான். அதனால இந்த குழந்தையை கும்பிடுங்க. குன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழுகு நீராத உடலும் அழியாத மனமும் அன்பகலாத மனமும் கவராத சந்தானமும் வாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாழாத படையும் குறையாத நிதியமும் போனாத கோவில் ஒரு துன்பம் இல்லாத வாழ்வும் ஐயனின் பாதத்தில் அன்பு உதவி பெரிய தொண்டரும் கண்டாய் தலையாளி அறிவியல் மாயனின் தந்தையை ஆதிகட ஊறி வாழ்வே சமுதீச வெறுவாக மகளாட சோவாணி அருள்வாணி அபிராமியே. திருக்குறள் சொன்ன குழந்தைக்கும் சரி, அதுக்கு வாழ்த்தின மாமனுக்கும் சரி, 2 பேருக்கு நம்ம நன்றி. இந்த மாம சொன்ன மாதிரி அந்த திருக்குறள் புத்தகம் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு இலவசமாக கொடுக்கப்படும். ஆளுக்கு ஒரு புத்தகம் கொடுக்கப்படும். அது இந்த குழந்தை வந்து சொல்லும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக இருந்தது. அந்த குழந்தைக்கு வந்து அந்த திருக்குறளுடைய அர்த்தம் அகர முதலெழுத்தெல்லாம் ஆதிபகவன முதற்றே உலகம் சொன்னார் இல்லையா, அந்த பிள்ளைக்கு அந்த அர்த்தம் தெரியுமா தெரியாது, அர்த்தம் கேட்டு படிக்கிறது தெரியாது. பட் அதை படிக்கணும்னு சொல்லி ஆர்வம் அந்த பிள்ளைக்கு ஆர்வம் இருக்கா இல்லையா, அவங்க அப்பா அம்மாவுக்கு ஆர்வம் இருக்கு. தினம் வீட்டில் போகிற குறை வச்சுக்கிட்டு சொல்லுன்னு சொல்லியிருப்பாங்க. அந்த பிள்ளை பழைய இருக்கு. உண்மை அதை கேட்டு பாருங்க, அவங்க அப்பா அம்மா கேட்டு பாருங்க. அந்த பிள்ளை கேட்டுதா, எனக்கு திருக்குறள் சொல்லி கொடுங்க கேட்டுதா? கண்டிப்பாக கேட்டிருக்காது. இவ கோரை வச்சுக்கிட்டு சொல்லு கண்ணே தங்க சொல்லு பொண்ணு சொல்லு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த பிள்ளை சொல்லியிருக்கு. இருந்தாலும் சந்தோஷம், நல்லா பண்ணியிருக்கு. அடுத்த தடவை உங்களுக்கு புக்கை வந்து வாங்கி கொடுக்குறோம். ஆளுக்கு ஒரு புக்கை வாங்கி கொடுக்குறோம். அதுக்கு அடுத்த நிகழ்ச்சிகள் ஆளுக்கு 5 குரல் திருக்குறள் சொல்லணும். ஒவ்வொரு நிகழ்ச்சி வரும்போது 5 குரல் சொல்லணும். யாரும் வரமாட்டேங்க இல்லையா, நிகழ்ச்சிக்கு வரமாட்டேங்க, அப்படிதானே? இல்லை வாங்க பார்க்கலாம். சரி, புக்கை வாங்கி தர சொல்கிறேன். ரைட்.